ஹாய் டியர்ஸ், ஆரிஃப்ளேமில் நம்ம எப்படி வந்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நியூ பீப்புளாக வர்றவங்களுக்கு எப்படி நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆரிஃப்ளேம் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ண உடனேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ஐக்கான் இருக்குது. இதில் ஹோம் பேஜ்லேருந்து லாஸ்ட்டு ப்ரொஃபைல் பேஜ் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் பேஜை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பொம்மை மாதிரி இருக்கிற ஆப்ஷன், சரியா, அந்த பொம்மை மாதிரி இருக்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது கீழே ரெக்ரூட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரெக்ரூட் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஏ பிராண்ட் பார்ட்னர் அப்படின்னு கொடுங்க. டியர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் தான் நம்ம வந்து ஐடி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ இதில் மெயில், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், பின்கோட், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், லொக்காலிட்டி, ஸ்ட்ரீட்டு அப்படின்னு லாங்குவேஜ் எல்லாம் கேட்டிருக்குது. இதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஓகே டியர்ஸ், இப்போ மெயில் அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் அண்டு அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் செகண்ட் டைமும் லாஸ்ட் நேமாக வந்து இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இப்போ வந்து மந்த் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி 11th மந்த் வருது, 8/99. ஒரு தடவை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்க வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். ஸோ அவங்க என்ன மொபைல் நம்பர் வந்து நார்மல் SMS வர மாதிரி மொபைல் நம்பர் கொடுக்குறாங்களோ நமக்கு இதில் கேட்டிருக்குது. இப்போ பின்கோட் நம்பர் கேட்டிருக்கிறாங்க, 2 இருக்குது, 600012. நீங்கள் இதை டைப் பண்ணும்போதே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து அதில் ஆட் ஆயிரும். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் C/O பராக்ஸ் கொடுத்தாச்சு, சென்னை அதில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இடத்துல அவங்க பழைய அட்ரஸாக இருக்கட்டும், புது அட்ரஸாக இருக்கட்டும், ஆதார் கார்டில் இருக்கிறதா நம்ம அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம அதை அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் அட்ரஸையும் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு கீழே தான் ரெஜிஸ்டர் இவங்களை கொண்டு வரணும், இவங்களை நம்மளுக்கு கீழே டேரெக்டாகவே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு கீழே டவுன்லைன் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு இந்த ஸ்பான்சரை நம்ம போடலாம். நம்ம வந்து ஸ்பான்சராக நம்ம டவுன்லைனுக்கு கீழே போடலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ யாருக்கு நம்ம இஷ்டம், நம்ம யாருக்கு கீழே வேணாலும் போடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கீழே போடும்போது இந்த ஐடி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் கேட்காது. நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து யாருக்கு கீழே போடணும்னு கேட்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம யாருக்கு கீழே போடணுமோ அவங்க ஐடி நம்பர் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு வாங்கலாம், ஓட்டர் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் அவங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து நெக்ஸ்ட்டு 6212 எதுலாம் வந்து அட்டாச் பண்ணணுமோ அந்த ஃபைலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவங்களோட ஆதார் கார்டு இதை அப்படியே சப்மிட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஓட்டர் கார்டு, இதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பை கிளிக் ஹேர் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நம்ம டச் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். இவ்வளோ தான்.